ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழன்ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கண்டென்ட் முடிச்சிருக்கோம் கரெக்டாக. இன்றைக்கி 24 ஏப்ரல் 2024 வெனஸ்டே காலையில் 6 மணிக்கு உண்டான டாபிக் என்னென்னா, தமிழில் நம்மளுடைய அஃபீஷியல் சிலபஸில் இருக்கக்கூடிய பார்ட் சியில் 8வது சாப்டர் தான். இந்த 8வது சாப்டர் பார்ட் சியில் என்ன கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழினுடைய தொன்மை இது கவர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ஷெடியூலில் நம்ம பார்ட் சியில் இருக்கக்கூடிய 5 முடித்தோம். தென் அதுக்கடுத்து நம்மளுடைய செகண்ட் ஷெடியூலில் நம்ம பார்த்தோன்னா பார்ட் பியில் இருக்கக்கூடிய 5 முடித்தோம். தென் தேர்ட் ஷெடியூலில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ட் சியில் இருக்கக்கூடிய அடுத்த 5 நம்ம கவர் பண்ண போகிறோம். அதில் இப்போ நம்ம கவர் பண்ண போகிறது 3வது டாபிக், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸ் எடுத்துகிட்டு. சரியா? ஸோ இதை நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை இப்போ நான் கேட்க போகிறேன். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நான் பார்ட் சியில் தனித்தனியாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கண்டென்ட் ஓவராலாக 49 வீடியோ நான் உங்களுக்கு இந்த பார்ட் சியில் மட்டும் கொடுத்துருக்கேன். பார்ட் சியில் இந்த 11வது சாப்டரை ஸ்டார்ட் ஆகிருந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். 11வது சாப்டருக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். எதில் சாப்டர் கம்மியாக இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு நான் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். மீதி எல்லாமே ஃபுல் சாப்டர் அப்படிங்கிறதா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கண்டென்ட் நீங்கள் மேலே ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழினுடைய தொன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது 29வது வீடியோ. இந்த பிளேலிஸ்ட்டை நான் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான கண்டென்ட்டை நம்மளுடைய டெலகிராமில் நான் லிங்க்கில் ஷேர் பண்ணிட்டேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்க முடியும். சரிங்களா? இந்த பிளேலிஸ்ட் மூலமாக நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்தர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குண்டான சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். சரியா? இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. சரியா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின், தலைப்பு 8, தமிழினுடைய தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னவே சொல்லியிருந்தேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நான் இந்த லெசன்ஸ் நான் ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் எங்கே படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. 7th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட், 7th ஓல்டு புக்கில் செம்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். 7th ஓல்டு புக்கில் செம்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் படிச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 9th இருக்கும். சரிங்களா? 9th ஓல்டு புக்கில் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். 9th ஓல்டு புக்கில் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். தென் அடுத்து நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த லெசனை படிச்சுட்டு கூட நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். சரிங்களா? ப்ராப்ளமே கிடையாது. தென் 10th ஓல்டு புக்கில் உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். 10th ஓல்டு புக்கில் உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடமும் நீங்கள் படிச்சிருக்கணும். தென் இது ஓல்டு புக்கில் இந்த 3 லெசன் நீங்கள் படிச்சிருக்கணும். சரியா? நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் 6th நியூ புக்கில் இருக்கக்கூடிய வளர்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த பாடத்தில் பொதுவாக எல்லாமே நமக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ வளர்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குல்ல, ஸோ ஒரு சாப்டர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? 6th. தென் நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 11th ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சாப்டர், 11th ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சாப்டர் பழம் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். பழம் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடமும் நீங்கள் படிச்சிருக்கணும். 11th இருக்கக்கூடிய கண்டென்ட். சரியா? ஸோ அந்த பாடம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே அதுவுமே இந்த சாப்டருக்கு நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். தென் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதே 11th துணை பாடத்தில் நமக்கு பார்த்தோன்னா தமிழ் மொழி வரலாறு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? தமிழ் மொழி வரலாறு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த டாப்பிக்கும் நீங்கள் தாராளமாக படிச்சுக்கணும். அந்த பாடம் நீங்கள் தாராளமாக இல்லை, கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். ஏன்னா அதில் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். அதே 11th இன்னொரு பாடம் இருக்குது, தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாடம்? தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. தென் அதுக்கடுத்து வேறு என்ன லெசன் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, 11th பொதுவாக அவ்வளோதான் கண்டென்ட் நினைக்கிறேன். அந்த 4 லெசன் தான் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். சரியா? தென் அது போக 7th நியூ புக்கில் இருக்கக்கூடிய இந்த 11th ஓல்டு, தென் 7th நியூ புக்கில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? 7th பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் 8th நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்
தமிழினுடைய தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? வரி வடிவ வளர்ச்சி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் படிச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து 9th நியூ புக்கில் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் படிச்சிருக்கணும். தென் அதே 9th வளரும் செல்வம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். வளரும் செல்வம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த டாப்பிக்கும் படிச்சுக்கணும். தென் வேறு என்ன லெசன்ஸ் இருக்குது? ஸோ பொதுவாக அவ்வளோதான்ப்பா. தென் 10th ஒரு லெசன் இருக்கும். ஆமாம், 10th உரைநடையினுடைய அணிகலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? உரைநடையின் அணி நலன்கள் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. ஓகேவா? தென் அது போக அதே 10th மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்னு ஒன்று இருக்குது. மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. சரியா? தென் 11th நியூ புக்கில் ஒரு லெசன் இருக்குது. 11th நியூ புக்கில் நம்மளுடைய தமிழக வரலாறு அப்படிங்கிறதுனால 11th நியூ புக்கில் மலையினுடைய இடப்பெயர்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். மலையினுடைய இடப்பெயர்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். 12th நியூ புக்கில் தமிழ் மொழியினுடைய நடை அழகியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ பாடமும் நீங்கள் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸில் இந்த டாப்பிக்கிலேருந்து 100% எப்படி கேட்டாலும் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இவ்வளோ கண்டென்ட்டுமே நீங்கள் வேர் டு ஸ்டடியில் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த சாப்டரில் எவ்வளவு கஷ்டமாக எங்கேருந்து கேள்வி கேட்டாலும் நம்மளால் எழுதிக்க முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு வேளை எந்த இடத்துல புரியாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வேர் டு ஸ்டடி மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. படித்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதி பார்க்கலாம். சரியா? ஸோ நீங்கள் படித்த அந்த டாப்பிக்லேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் ரேண்டமாக பிக் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த கேள்விகளை தான் இப்போ நான் கேட்க போகிறேன். சரியா? உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது. சரியான பதில் 6000. சரியான பதில் எது? 6000. செகண்ட் கொஸ்டின், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியினுடைய இனிமையை வியந்து பாடிய நபர் யார்? சரியான பதில் பாரதியார். தென் அடுத்த கேள்வி, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயினுடைய தொன்மையை பாடியவர் யார்? சரியான பதில் பாரதியார். தென் அடுத்த கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது? தமிழ் எழுத்துக்கள் பொதுவாக என்ன எழுத்துக்களாக இருந்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கும். வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கும். வலஞ்சுழி எழுத்துக்கள். தென் அதுக்கடுத்து சொல் முதலில் ஆளப்படக்கூடிய இலக்கியம். தமிழ் அப்படிங்கிற சொல் எந்த இலக்கியத்தில்? தமிழ்நாடுங்கிறது எந்த இலக்கியம்? தமிழன் அப்படிங்கிறது எந்த இலக்கியத்தில் ஆளப்படக்கூடிய சொல் அப்படிங்கிறதான் கொஸ்டின். தமிழ் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. தமிழ் அப்படிங்கிறது எது? தொல்காப்பிய நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரியாக இருக்கும். தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரி. சிலப்பதிகாரத்தில். தென் அதுக்கடுத்து தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பர் தேவாரம். தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரம். சரியா? சரி. தென் அதுக்கு அடுத்து 6வது கேள்வி, தொல்காப்பியம் நன்னூல், 8 தொகை 10 பாட்டு, திருக்குறள் நாலடியார், சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஸோ நமக்கு தொல்காப்பியமும் நன்னூலும் என்ன வகையான நூல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கண நூல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். 8 தொகையும் 10 பாட்டும் இலக்கியங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 8 தொகையும் 10 பாட்டும் இலக்கியம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். திருக்குறளும் நாலடியாரும் நமக்கு பார்த்தோன்னா அறநூல்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரமும் மேலே 8 தொகை 10 பாட்டு இலக்கியம், இது காப்பியம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பியம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தென் பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை மொத்தம் எத்தனை நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 7 நிலைகள். தென் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இது எவற்றை வெளிப்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டுக்கு சரியான பதில் எண்ணத்தை வெளிப்படுத்துவது. இயல் அப்படிங்கிறது எண்ணம். இயல் அப்படிங்கிறது எது? எண்ணத்தை வெளிப்படுத்துவது. இசை அப்படிங்கிறது எது? உள்ளத்தை மகிழ்விக்கும். இசை அப்படிங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உணர்வில் கலந்து வாழ்வினுடைய
நிறைகளை சுட்டி காட்டும். வாழ்வின் நிறைகளை சுட்டி காட்டும். ஓகேவா? தென் தாவர இலைப்பெயர். தாவர இலைப்பெயர் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு. பேஜ் நம்பர் 23 and 82 இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. ஸோ அந்த இலை, தொகை, தலை அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. தென் இதுக்கான சரியான பதில் ஆல், கரும்பு, மல்லி, கமுகு. ஸோ ஆல் அப்படிங்கிறது இலை, ஆல் அப்படிங்கிறது இலை, கரும்பு அப்படிங்கிறது தோகை, கரும்பு அப்படிங்கிறது தோகை, மல்லி அப்படிங்கிறது தலை, கமுகு அப்படிங்கிறது கூந்தல், கமுகுங்கிறது கூந்தல். தென் எடுத்தல் படுதல் நலிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என சொல்லை ஒழிப்பதில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை குறிக்கக்கூடிய நூல். ஐயோ அப்படிங்கிறது சொல்கிறது வேற, ஐயோ அப்படின்றது வேற, ரெண்டு கார்த்தை வேற தானே. போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் வேற, போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் வேறன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த உச்சரிப்பு ஏற்ற இறக்கத்தில் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நூல் எந்த நூலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூல். எந்த நூல்? நன்னூல். பேச்சு மொழியை டாஸ் என்றும் எழுத்து மொழியை டாஸ் என்றும் கூறுவர். பேச்சு மொழிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலக வழக்கு. பேச்சு மொழிக்கு பேர் உலக வழக்கு, எல்லாரும் பேசுகிறாங்கப்பா. எழுத்து மொழிக்கு பேர் என்னது? இலக்கிய வழக்கு. எழுத்து மொழிக்கு பேர் என்னது? இலக்கிய வழக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. தென் தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு ஒன்று. எனவே தமிழை நாம் எவ்வாறு சொல்லுவோம்? ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கக்கூடியதுனால நம்ம ரெண்டுமே இரட்டை வழக்கு மொழி அப்படிங்கிறத சொல்லுவோம். ரெண்டுமே இருக்குல்ல, அப்படின்றதுனால நம்ம இரட்டை வழக்கு மொழி. தென் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் இயற்றுதல் வேண்டும் என பாடிய நபர், என கூறிய நபர் யார்? எளிய நடையில் தமிழ் எழுதணும் அப்படின்னு சொன்னது யார்? பாவேந்தர். தென் ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலை, ஒரு மொழி அதாவது ஒரு சவுண்டு அப்படின்றதுனா அதுக்கு இந்த எழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு உருவான நிலை என்ன நிலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒலி எழுத்து நிலை. ஒலி எழுத்து நிலை. என்னடா இது? சரியா? தென் அடுத்து 15 கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு டேஸ் எனும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க டேஸ் பயன்படுத்தவில்லை. டேஸ் டேஸ் குறில் நெறில் வேறுபாடு இல்லை. ஸோ கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு டேஸ் எனும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. எந்த எழுத்து? ஷா அப்படின்னு ஒரு எழுத்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். மெய்யை குறிக்க எது பயன்படுத்தலை அப்படின்னு பார்த்தோன்னா புள்ளியை வந்து பயன்படுத்தலை. மாறாக எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. சரியா? அவ்வளோதான் இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டியது. தென் டேஸ் தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. எது தோன்றியதுக்கு பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலையான ஒரு வடிவத்தை பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அச்சு முறை. ஸோ அச்சுக்கலை தோன்றினதுக்கு அப்புறம்தான் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. தென் தமிழ் எழுத்துக்களினுடைய பழைய வரி வடிவங்களை எங்கு காண முடிகிறது? பழைய வரி வடிவங்கள் அப்படிங்கிறது பழைய காலத்தில் கருங்கல், அந்த கல்லை செதுக்கி வச்சுருப்போம்ல, கருங்கல் சுவரில் காணப்படும். இன்னொன்று செப்பேடுகளில் காணப்படும். கருங்கல் சுவர், இன்னொன்று செப்பேடுகள். இது ரெண்டு பிளேஸ்லையும் காணப்படுதா சொல்லுவாங்க. கல்வெட்டுக்கள் செப்பேடுகளில் காணப்படும் வரி வடிவங்கள் டேஸ் என இருவகை. அதில் காணப்படக்கூடிய அந்த எழுத்துக்கள் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது. அது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வட்டெழுத்துன்னு சொல்லுவோம், இன்னொன்று தமிழ் எழுத்துன்னு சொல்லுவோம். ஒன்று வட்டெழுத்து, இன்னொன்று தமிழ் எழுத்து அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணெழுத்துக்கள். எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? கண்ணெழுத்துக்கள். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்புதி என குறிப்பிடக்கூடிய நூல் எந்த நூல்? சரியான பதில் சிலப்பதிகாரம். சரியான பதில் சிலப்பதிகாரம். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்த நபர் யார்? சரியான பதில் வீரமாமுனிவர். சரியான பதில் வீரமாமுனிவர். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறிய நபர் யார்? சா அகத்தியலிங்கம். சா அகத்தியலிங்கம். திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? சரியான பதில்
குமரிலபட்டர். ஸோ இது ஆக்சுவலாக புக்கில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனோட உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த லைனில் இருக்குது அப்படியே கேட்குறேன். தென் திராவிடம் எனும் சொல் பிறந்த முறை என்ன முறை? ஸோ இந்த சொல் அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்குச்சு? தமிழ் அப்படிங்கிறதுல இருந்து தமிழா அப்படின்னு மாறிச்சு. தென் சிறப்புலகரத்துக்கு பதிலாக குண்டுலா போட்டோம். தென் ட்ரமிலா அப்படின்னு மாறிச்சு. ட்ராக்கு பதிலாக இட்ரமிலா அப்படின்னு மாறிச்சு. தென் இட்ரமிலா அப்படிங்கிறதுக்கு பதிலும் திராவிடா அப்படின்னு மாறிச்சு. இத்து போட்டு வந்துச்சு. தென் அதுக்கடுத்து திராவிடா அப்படின்னு மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் திராவிடம் அப்படின்ற ஒரு சொல் பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. தென் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்றவை தென்னிந்திய மொழிகள் என குறிப்பிட்ட நபர் யார்? இது எல்லாமே தென்னிந்திய மொழி தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். இதன் அடுத்து திராவிட மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டவர் யார்? திராவிட மொழிகள் எல்லாத்தையுமே இணைச்சு யார் பெயரிட்டா அப்படின்னு பார்த்தோன்னா ஹூக்கன். யார் பெயரிட்டா? ஹூக்கன். 1856 திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய நபர் யார்? சரியான பதில் கால்டுவெல். சரியான பதில் இது கால்டுவெல். திராவிட மொழி குடும்பம் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகை? திராவிட மொழி குடும்பங்கள் அந்த பரவியதினுடைய அடிப்படையில் மொத்தம் எத்தனை வகை? மொத்தம் 3 கேட்டகரி. ஒன்று தென் திராவிடம், இன்னொன்று நடு திராவிடம், இன்னொன்று வட திராவிடம். ஒன்று தென்னு, இன்னொன்று நடு, இன்னொன்று வட. இது 3 சொல்லுவாங்க. தென் அதுக்கடுத்து திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? திராவிட மொழிகள் அப்படிங்கிறது மொத்தம் நமக்கு வந்து பார்த்தோன்னா 28. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. பேஜ் நம்பர் 99 இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கண்டென்ட். தென் தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என கூறிய நபர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் இது. சரியான பதில் கால்டுவெல். சரியான பதில் கால்டுவெல். தென் அதுக்கடுத்து மொழி, இலக்கியம், இலக்கணம். ஸோ தமிழ் மொழியினுடைய இலக்கியத்துக்கு பேர் போன நூல் எது? இலக்கணத்துக்கு பேர் போன நூல் எது? அதே மாதிரி கன்னடத்துக்கு எது? தெலுங்குக்கு எது? மலையாளத்துக்கு எது? அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ மொத்தமாக அப்படியே நீங்கள் வந்து தாராளமாக நோட் பண்ணலாம். இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமாக்கும் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள். ஸோ தமிழுக்கு இலக்கணத்துக்கு தொல்காப்பியம். இலக்கணத்துக்கு எது? தொல்காப்பியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தென் கன்னடத்தை பொறுத்த வரைக்கும் கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிறது எதுக்கு? இலக்கியத்துக்கு உண்டான கண்டென்ட்டு. இலக்கணத்துக்கும் நமக்கு கவிராஜ மார்க்கம் தான். சேம் ஆப்ஷன் தான். தென் தெலுங்கை பொறுத்த வரைக்கும் பாரதம் அப்படிங்கிறது இலக்கியம். பாரதம் அப்படிங்கிறது இலக்கியம். இங்கே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆந்திர பாஜ பூஷணம். ஓகேவா? ஆந்திர பாஷா பூஷணம். தென் மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் ராமசரிதம். இலக்கியத்துக்கு ராமசரிதம். இலக்கணத்துக்கு லீலா திலகம். லீலா திலகம். இதனடுத்து எந்தெந்த நாடுகளினுடைய பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொழி மொரீசியஸ், இலங்கை. மொரீசியஸ், இலங்கை. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளில் ஒன்றாகவும் திகழக்கூடியது. உலகில் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளில் ஒன்றாகவும் திகழக்கூடியது நம்ம லாங்குவேஜை சொல்லலாம். சரி, ஓகே. இங்கே கிரேக்கத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. என்னது? கிரேக்கம். தென் கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வெண்பா வடிவ பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சாப்போ. கிரேக்கத்தில் துன்பச் சுவையுடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துன்பச் சுவையுடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலிக்கியா. இலிக்கியா. முதல் தமிழ் கணினியான திருக்குறள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தமிழ் கணினிக்கு பேர் திருக்குறள் வச்சுருந்தாங்கல்ல, அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1983. TCM டேட்டா.
தென் எடுத்துக்காட்டு உவமையணி உரைநடையில் எந்த பெயரில் பயன்படுத்தப்படுகிறது? இணை ஒப்பு. இணை ஒப்பு. தென் மழையும் புயலும் அப்படின்றதோட ஆசிரியர் குறிஞ்சி மலர் அப்படிங்கிறதுனுடைய ஆசிரியர். மழையும் புயலும் அப்படிங்கிறது வா ராமசாமி. வா ராமசாமி. குறிஞ்சி மலர் நான் பார்த்தசாரதி. நான் பார்த்தசாரதி. தென் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என எழுதும் திறத்தை குறிப்பிட்டுள்ளவர் யார்? சரியான பதில் தொல்காப்பியர். சரியான பதில் தொல்காப்பியர். தமிழின்பம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? தமிழின்பம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? சரியான பதில் சொல்லின் செல்வர் ரா பி சேதுப்பிள்ளை. ரா பி சேதுப்பிள்ளை. திராவிட சொல்லான மலை சமஸ்கிருத மொழியில் டாஸ் எனப்படுகிறது. மலைய. மலைய என கருதப்படும். தமிழ் அழகியல். தமிழ் அழகியல் எழுதிய நபர் யார்? தி சு நடராஜன். தி சு நடராஜன். புதிய உரைநடை நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நபர் யார்? புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நபர் யார்? எழில் முதல்வன். எழில் முதல்வன். தென் தமிழ் அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்காப்பில் தமிழ் என்னை ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது என மொழிந்த நபர் யார்? தமிழ் அழகான சித்திர வேலைப்பாடுடன் அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது என கூறிய நபர் யார்? டாக்டர் கிரவுல். பெற்றோர்களை குறிக்கும் அம்மை அப்பன் அப்படிங்கிறது என்ன? பெற்றோர்களை குறிக்கக்கூடிய அம்மை அப்பன் அப்படிங்கிறது நாஞ்சில் நாட்டு சொற்கள். இது எந்த பகுதியினுடைய சொற்கள்? நாஞ்சில் நாட்டின் சொற்கள். தென் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கும் என கூறிய நபர் யார்? சரியான பதில் கால்டுவெல். சரியான பதில் கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என கூறிய நபர் யார்? சரியான பதில் தொல்காப்பியம். கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் கண்டம். கடல்கோளால் கொல்லப்பட்ட பழம் தமிழினுடைய கண்டம் எது? சரியான பதில் குமரிக்கண்டம். சரியான பதில் குமரிக்கண்டம். திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருத்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என கூறிய நபர் யார்? சரியான பதில் பரிதிமார் கலைஞர். சரியான பதில் எது? பரிதிமார் கலைஞர். செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர். இவர் யாரு? செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர். என்றுமுள்ள தென் தமிழ் என கூறிய நபர் யார்? என்றுமுள்ள தென் தமிழ் என கூறிய நபர் கம்பர். சரியா? சரி, இது அப்போ நமக்கு இன்னைக்கான டாபிக். நாளைக்கு 25 ஏப்ரல் 2024 தேர்ஸ்டே நம்ம படிக்க வேண்டிய டாபிக் பகுதி ஈயில் 9வது சாப்டர் படிக்கணும். பகுதி ஈயோட 9வது சாப்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உரைநடை. மறைமலையடிகள், பரிதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராபி சேதுப்பிள்ளை, திருவிக்கா, தென் வையாபுரி பேரா தனிநாயகமடிகள், செய்குதம்பி பாவலர், தென் அவங்களுடைய மொழி நடை தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்களா, பரிதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராபி சேதுப்பிள்ளை, திருவிக்கா, வையாபுரி பிள்ளை, ஊவேசா, மீனாட்சி, மகாபித்துவான், இவங்க எல்லாமே தமிழ் அறிஞர்கள் தான். சரிங்களா? ஸோ அவங்கள பற்றின கண்டென்ட்டு தான் இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். வரிசை எல்லாமே இருக்கும். ஓகேவா?
இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ மறைமலை அடிகளாக இருக்கட்டும், பரிதிமார் கலைஞராக இருக்கட்டும், ராமு வேங்கடசாமி வரிசையாக இருக்காங்களா. ஸோ மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், ராமு வேங்கடசாமி நாட்டார், சேதுப்பிள்ளை, திருவிக்கா எல்லாம் வரிசையாக இருக்கா. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை தான் நான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுக்கிட்டு ஓல்டு புக்லேயும் நீங்கள் எங்கே படிக்கணும், நியூ புக்லேயும் எங்கேயும் படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது மூலமாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ 25ஆம் நமக்கு வந்து அடுத்த டாபிக் தானே. எஸ் 25னா கடைசி அன்னைக்கு வியாழக்கிழமை தானே. வியாழக்கிழமை எஸ் 25 வியாழக்கிழமைக்கு காலையில் 6 மணிக்கு படிக்க வேண்டிய டாபிக் பகுதியில் 9வது சாப்டர் சரியா. ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இது போக ஜிகேவோட கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் வந்து ஈஸியாக ஜிகேவோட கண்டென்ட்டை நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுலேயும் டேரக்ட் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் ஒவ்வொரு லெசன் வைஸாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்க முடியும். ஸ்டாண்டர்ட் வைஸாக செக் பண்ண முடியும். டேம் வைஸாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். டாபிக் வைஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். எல்லா பர்பஸுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும்னா எஸ் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்மளுடைய சேனலில் எக்கச்சக்கமான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓல்டு கொஸ்டின்ஸோட பிளேலிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டோட மொத்த கண்டென்ட்டில் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஓல்டு கண்டென்ட் தான். ஐஎன்சியோட டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஹிஸ்ட்ரியோட டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். எக்கனாமிக்ஸோட டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட்டு, ஜாகிரஃபியோட டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட்டு, தமிழ் பார்ட் பியில் டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட்டு, இது பார்ட் சியில் டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட்டு, பாலிட்டியோட டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட்டு, இது எல்லாமே ஓல்டு கொஸ்டின்ஸ். இப்போ நான் இங்கே நான் ஷோ பண்ணியிருக்கேன்ல, இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட லாஸ்ட்டு 15 வருஷம் கொஸ்டின் 2023 கவர் ஆகாது. 2023ஓட கொஸ்டின்ஸை உங்களுக்கு நான் மறுபடியும் இந்த வீடியோ சீரீஸில் உங்களுக்கு டாபிக் வைஸாக நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஓல்டு கொஸ்டின்ஸ் 2023க்கு முன்னாடி 2008லேருந்து ஆரம்பித்து கடைசி ஒரு 15 வருஷ கேள்விகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக் வைஸாக மெர்ச் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓல்டு கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்ட் சியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, பார்ட் பி கூட நம்ம வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி 5 சாப்டர் முடிச்சிருக்கோம் அப்படி தானே. ஸோ அந்த 5 சாப்டருடைய கேள்விகளை கூட நீங்கள் வந்து நம்ம பார்ட் பியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இங்கே பாருங்கள், திருக்குறள் தொடர்பான செய்திகள் 3, அறநூல்கள் அதில் நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், இது எல்லாமே சேர்ந்து ஒரே கேட்டகரி. ஔவையார் சார்ந்தது ஒரு கேட்டகரி. 14 கீழ்கணக்கு நூல், ஏலாதி, கம்பராமாயணம், மகாபாரதம், ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, குறுந்தொகை, நற்றின, பரிபாடல், புறநானூறு, 18 திருமுருகாற்றுப்பட, பெருநாராற்றுப்பட, சிறுபானாற்றுப்பட, பெரும்பானாற்றுப்பட, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாட, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம், 8 தொகை 10 பாட்டு மொத்தமாக சேர்ந்து இது எல்லாமே பாருங்களேன் தனித்தனியாக உங்களுக்கு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கான பிளேலிஸ்ட்டையும் நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வாட்ஸ்அப் குரூப்னா உங்களுக்கு ஒரு லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஜாயின் ஆகலைன்ற போது உங்களுக்கு நான் இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க்கை நான் ஷேர் பண்ணுவேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஆட் ஆகிக்க முடியும் சரிங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சீரீஸில் உடைய எல்லா கண்டென்ட்டும் பாருங்கள். ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கொஸ்டினை ஃபில்டர் பண்ணுறதுக்கும் அனலைசிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தர் வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.